எல்லாரும் ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஓன் மெத்தட் யூஸ் பண்ணி டெய்லி மார்க்கெட்டை பீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம், இல்லாட்டி செல் பண்ணிட்டு பை பண்ணி நம்ம மார்க்கெட்டை பீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் ஆல்கோ ட்ரேடிங்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். இது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். டெய்லி 30 மினிட்ஸ் தான் ட்ரேடிங், அதாவது 10 மணிக்குள்ளே ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஆஃப்டர் 10 AM உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு போயிடலாம். ஸோ டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock, ஒரு 8:45க்கு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணணும். என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க? நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங்கா இல்லை பேங்க் நிஃப்டியா? அடுத்து எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க? டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன? இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இன்புட்டை மட்டும் டெய்லி காலையில் ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணணும். லைவாக 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகையில் ஆட்டோ ட்ரேட் நடக்கும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து அதுக்கு நாங்கள் ஒரு கோடிங் பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆல்கோ டூலில். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும். எக்ஸிட் ஆகிறது ஒன்ஸ் அந்த டார்கெட் ரீச் ஆனோன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணி நமக்கு எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறோம், ஆர்டர் எப்படி பஞ்ச் பண்ணுறோம், அது எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு வீடியோவில் ஃபுல்லாகவே ஷோ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை என்கொயரி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணி விட்றேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆல்கோவை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே நம்ம இருக்க ஓல்டு டேட்டாவை தான் டெலிட் பண்ணணும். அதுக்கு டெலிட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீட் போகிறோம், இங்கேயும் டெலிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை ஆட் பண்ணுறோம். ஸோ பேங்க் நிஃப்டி 25 NOV. ஸோ இது வந்து நவம்பர் மாதம் எக்ஸ்பைரி ஆகிறது, 25ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி 25 NOV. இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நம்ம ஆட் கொடுக்குறோம். இதை ஆட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸோ லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேக்ஃபில் டேட்டா வந்து கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆச்சு அப்படின்றத பார்க்குறோம். 57,887, அதாவது 57,900 கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 25C 57,900, அதாவது 57,900ல் கால் ஆப்ஷன், அப்புறம் 57,900ல் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி வைக்கிறோம். ஏன் ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோன்னா, நம்ம ஹெட்ஜிங் பண்ணல, ஜஸ்ட் நம்ம இன்புட்டாக கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆர்டரை பஞ்ச் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டோட கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். மார்க்கெட் ஏறுது, நம்ம இப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லாட்டி மார்க்கெட் இறங்குது, இப்போ புட் ஆப்ஷனை பை பண்ணலான்னு நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு ஐடியா இருக்கும். பட் நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணுறதுனால டெய்லி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டையுமே கொடுத்துருவோம். அது கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணுமா இல்லாட்டி புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் பார்த்து டெசிஷன் எடுத்துக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ண ரெண்டு ஆப்ஷனையும் வந்து இதில் இன்புட் வந்து ஏற்றி கொடுக்குறோம். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எத்தனை லாட், இங்கே போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் 1 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு 20ன்னு மாற்றிக்கிறோம். ஸோ 20 லாட்ஸ் ஆர்டர் போடுறோம். பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 35. ஸோ இந்த டிசம்பர் வரைக்கும் 35ல் இருக்கும், அப்புறம் 30 சேஞ்ச் ஆகுது. அடுத்து இங்கே ஸ்டார்டிக்கில் கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். ஸோ இது கொடுத்தோன்னே நமக்கு ஆட்டோ ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியேட் ஆகும். ஸோ இந்த ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆனோன்னே நெக்ஸ்ட்டு நம்ம செட் பண்ண வேண்டியது டாரட் அமௌண்ட் தான். ஸோ நம்ம 20 லாட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போதைக்கு டாரட் வந்து நம்ம 10,000 rupees செட் பண்ண போகிறோம். மார்க்கெட் ஓப்பனான கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி எடுத்திருக்கு, அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். செட் பண்ண டாரட் 10,000 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து நமக்கு இந்த டாரட் அச்சீவ் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் ட்ரேட் தான், ஒரே ட்ரேட். மார்க்கெட் ஆக்சுவலி கண்டினியூஸ் டவுனில் இருக்குது, அதனால் ரொம்ப ஈஸியாக புட் ஆப்ஷனில் டாரட் அச்சீவ் ஆயிருக்கு. வித்தின் 5 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் நடந்திருக்கு. உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் இல்லாட்டி பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், என்கொயரின்னு அந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.